அன்பான அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு 296 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2024 டிசம்பரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு வந்து பார்த்திங்கன்னா 8/1/2025 உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்ரு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் லெட்ரு வந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு தயாராக இருக்கிறீங்களா? அப்படி இல்லைனா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் முக்கியமான கேள்வி பதிலாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாதெல்லாம் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. இது போன்ற நிறையா கேள்வி பதில் நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயில் எப்போ இன்டர்வியூ சொல்லி எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்போ தான் அந்த அப்டேட் என்னன்னு தெரியும். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் கேட்கப்படும் நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி படிச்சிங்களா, அந்த டிஎன்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் எல்லாமே தமிழ் எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலில் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஜாப் வாங்க முடியும். சும்மா நேர்காணலில் போய் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி உடனே வேலை கொடுத்துரும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே வந்துக்குது. அதனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 296 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அந்த 296 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தப்பிச்சு அந்த வேலையை வாங்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முக்கியமான கேள்வியெலாம் உங்களுக்கு வரும். எந்த சேனல்லையும் வராது எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் அப்டேட்டாக கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தைப்பூசம் கொண்டாடப்படுவது ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பல பேர்த்துக்கு தெரியாது இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் திருநாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இந்து பண்டிகையாகும். அந்த தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட இந்து பண்டிகைன்னு முக்கியமானதாகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா முருகன் சூரபத்மனை வென்ற நினைவு கூறும் வகையில் இந்த விழா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மனை வந்து பார்த்திங்கன்னா வென்றார்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட நினைவு கூறும் வகையில் தான் இந்த தைப்பூசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பழனிமுருகன் பிறந்த மாதத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கும் நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்சரே தெரியாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் பிறந்தார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு எத்தனை படை வீடு இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகனுக்கு அறுபடை வீடு இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அறுபடை வீடு என்னென்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியலனா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட்டாக கொடுக்குறேன். அடுத்து முருகனின் அண்ணன் பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. முருகனுடைய அண்ணன் பெயர் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து முருகனின் மனைவி பெயர் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை. 2 மனைவிகள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வான்னு சொல்லி கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகனின் தந்தை பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சிவன் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகனின் தாய் பெயர் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வதின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற பழனி முருகன் கோயில் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் சொல்லலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸாக தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு தெரியாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. பழனி என பெயர் வர காரணம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புலவர் வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முருகனை பார்த்து பழம் நீ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்களா சொல்லி அழைச்சாங்க. அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அழைச்சாங்களோ அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பழனி புகழ் பெற்றுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகனுக்கு யார் பெயர் வைத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகனுக்கு பெயர் வைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா முருகன் என்ற சொல்லில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து தான் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. முருகன் என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து முருகன் பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நிறையா புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா புராண கதையில் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று. முருகு என்றால் வந்து பார்த்திங்கன்னா அழகு, இனிமை, இளமை, தெய்வத்தன்மை, மனம், மகிழ்ச்சி என்று பொருள்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் முருகனுக்கு பேர் வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தளத்திலிருந்து மேற்கு 2 கிலோமீட்டரில் என்ன நதி போயிட்டுருக்குன்னா சண்முக நதி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகனுக்கான எத்தனை படி ஏறி வந்து தரிசிக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 693.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆன்சர் இருக்குது. 692 93 சொல்லியிருக்குது. நீங்கள் ரெண்டுமே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு மின்னிலுவை ரயில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்த ஆண்டு எப்போன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1965ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்தாங்கன்னு நீ சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகனின் வேறு பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பேர் இருக்குதான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகன், குமரன், குகன், சரவணன், வேலன், சுவாமிநாதன், கந்தன், கார்த்திகேயன், சண்முகன், தண்டாயுதபாணி. இந்த பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு இன்னும் நிறையா பேர் இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மனப்படமாக சொல்லலாம். முருகனுக்கு நிறையா பேர் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா மனப்படமாக வச்சிங்க. கேட்டால் டக்கு டக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகன் பிறந்த இடம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முருகன் வந்து பார்த்திங்கன்னா தென்காயலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தார் என்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாமளால இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் பாஸ் பண்ணி வேலை வாய்ப்பு வாங்கிட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்கிறாங்க, பணம் கட்டி படிக்கிறாங்க. எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வாங்கன்னு சொல்லி பல முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சார்பாக வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.